ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் ஒரு முக்கியமான 5 மார்க் கொஷின் ஆர் 2 மார்க் கொஷின் ஆர் 10 மார்க் கொஷின். இது எதில் வேணாலும் கேட்கலாம். ஜியோடெசிக் ஈக்குவேஷன்ஸ்னால் என்ன அப்படின்றது தான் இந்த கொஷினோட முழுமையான கருத்து. ஸோ ஒரு கர்வ் வந்து ஜியோடெசிக்காக இருந்துச்சுன்னா ஒரு சர்ஃபேஸில் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எனி பார்ட் ஆஃப் த கர்வ் gamma of t is equal to sigma of u of t comma v of t of a curve gamma is contained in a surface patch of S. ஸோ இந்த curve இந்த மாதிரி இருக்கிற கர்வோடைய ஒரு பகுதி வந்து சிக்மான்ற சர்ஃபேஸ் பேட்ச்க்குள்ளே சர்ஃபேஸில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் இந்த காமா வந்து 2 ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கும். இந்த 2 ஈக்குவேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கர்வ் காமா ஜியோடெசிக்காக இருக்கும். கர்வ் காமா ஜியோடெசிக்காக இருந்துச்சுன்னா இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த 2 புது ஈக்குவேஷன்ஸை தான் வந்து ஜியோடெசிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்கிறோம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் தெளிவாக பார்த்துக்கலாம் ஒரு தடவை. So d by dt eu dot plus f v dot plus half is equal to half eu u dot square plus 2f u dot v dot plus gu v dot square. D by dt f u dot plus gv dot is equal to half ev u dot square plus 2f u dot v dot plus gv v dot square. ஸோ இதில் இஎஃப்ஜி இந்த மாதிரி வர ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே இ டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2f u டாட் வி டாட் ப்ளஸ் ஜி வி டாட் ஸ்கொயர் இது வந்து சிக்மாவுடைய ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம். இந்த 2 ஈக்குவேஷன்ஸ் தான் வந்து ஜியோடெசிக் ஈக்குவேஷன்ஸ்னு சொல்கிறோம். எந்த ஒரு கர்வ் இந்த ஜியோடெசிக் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அந்த கர்வ் ஜியோடெசிக் கர்வ். இப்போது இந்த சிக்மா யூ அண்ட் சிக்மா வின்றது சர்ஃபேஸ் பேட்ச்லேருந்து எடுத்துக்கிட்ட 2 டெரிவேட்டிவ்ஸ் சிக்மா யூ அண்ட் சிக்மா வி. அதாவது இதை இன்னொரு மாதிரி எப்படி எழுதலான்னா டோ யூ பை டோ வி டோ சிக்மா பை டோ யூ டோ சிக்மா பை டோ வி அப்படின்னு எழுதலாம். இந்த 2மே வெக்டார்ஸ். இந்த 2 வெக்டார்ஸுமே நமக்கு ஆல்ரெடி தெரியும் கர்வ்ன்றது ஒரு டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் டெரிவேட்டிவ் அதில் இருக்கும். ஒரு ஜியோடெசிக் கர்வில் டேஞ்சன்ட் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கக்கூடிய ஒரு செகண்ட் டெரிவேட்டிவ் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் டெரிவேட்டிவ் காமா ஆஃப் டீன்ற பாயிண்டில் இருக்கும். இங்கே நம்மளுக்கு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க காமா ஆஃப் டீன்றது சிக்மா ஆஃப் யூ ஆஃப் டி சிக்மா ஆஃப் வி ஆஃப் டியோடைய பாயிண்ட்ஸ். ஸோ இந்த சிக்மா யூ அண்ட் சிக்மா வின்றது 2 பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் ஆஃப் செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் காமா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜியோடெசிக்கோட கண்டிஷன் படி நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 2மே பெர்பெண்டிகுலர் வெக்டார்ஸ் ஆஃப் காமா டபுள் டாட்னா காமா டபுள் டாட் இன்ட்டு சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு 0. இதுலேருந்து ஒரு வெக்டார் எடுத்து அது கூட காமா டபுள் டாட் ப்ராடக்ட் பண்ணால் வேல்யூ 0வாக வரும். அதே மாதிரி காமா டபுள் டாட் இன்ட்டு சிக்மா வி இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே டாட் ப்ராடக்ட் பண்ணால் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். இப்போது நம்மளுக்கு செகண்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் வெக்டார்னால ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்குவோம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் இந்த யூ ஆஃப் டி கமா வி ஆஃப் டிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் ஏ டாட் பி படி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். யூ டாட் சிக்மா யூ ப்ளஸ் வி டாட் சிக்மா வின்னு வரும். இது டேஞ்சன்ட் வெக்டார். ஸோ இப்போ இந்த டேஞ்சன்ட் வெக்டாரை திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனா டி பை டிடி அப்படின்ற செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் த டேஞ்சன்ட் வெக்டார். ஸோ இதை வந்து வெறும் டி பை டிடின்னு போட்டு நம்ம எழுதிக்கிறோம். ஃபார் ஈஸியாக நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கணுன்றதுக்காக சிக்மா யூ கூட மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் 0. ஸோ இந்த டேர்மை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் எடுத்துக்கிறோம். இதில் வந்து
u டாட் சிக்மா u ப்ளஸ் v டாட் சிக்மா v இன்ட்டு சிக்மா யூன்னு இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இதை எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இதுலேருந்து சிக்மா யூலேருந்து டிஃப்ரென்ஷியேஷன் ஆகிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம தனியாக பிரித்து வெளியே எடுக்கணும். ஸோ அப்போது இந்த டேர்ம்லேருந்து சிக்மா யூ டிவைடட் பை சிக்மா டியை வந்து நாம் தனியாக வெளியே எடுக்கிறோம். நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண வேண்டியது இந்த டேர்ம் மட்டும்தான். பட் நம்ம இதையும் சேர்த்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி எடுக்கிறோம். ஸோ அதனால் இதோட டிஃப்ரென்சியேஷனை நம்ம வெளியே எடுத்து தனியாக எழுதிக்கிறோம். சிக்மா யூ வித் ரெஸ்பெக்ட் டு டியை வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் சிக்மா யூ வித் ரெஸ்பெக்ட் டு டியை வந்து இந்த டேர்ம்லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இதை வந்து மைனஸ் பண்ணிடுறோம். இந்த டேர்ம் கூட சிக்மா யூவோட டிஃப்ரென்சியேஷனை மைனஸ் பண்ணுறோம். ஸோ மைனஸ் பண்ணிடுறோம். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம். யூ டாட் சிக்மா டாட் கூட இந்த சிக்மா யூ மல்டிப்ளை பண்ணுறோம். அதே மாதிரி வி டாட் சிக்மா வி கூட இந்த சிக்மா யூ மல்டிப்ளை பண்ணுறோம். அப்படி பண்ணோன்னா சிக்மா யூ டாட் சிக்மா வின்னு வரும் அண்ட் சிக்மா வி டாட் சிக்மா யூன்னு வரும். இது வந்து ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ஃபார்ம் படி E இஸ் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் சிக்மா யூ ஸ்கொயர். அதாவது சிக்மா யூ டாட் சிக்மா யூ. அதே மாதிரி F இஸ் ஈக்குவல் டு சிக்மா யூ டாட் சிக்மா வி. ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல நம்ம சொன்ன மாதிரி சிக்மா யூவும் சேரும்போது ஈயாக மாறிடும். சிக்மா யூவும் சேரும்போது எஃப்பாக மாறிடும். இந்த யூ டாட்டும் வி டாட்டும் அப்படியே இருக்கும். ஸோ இயூ டாட் ப்ளஸ் எஃப்வி டாட்ன்ற மாதிரி கொஷினில் கொடுத்துருக்க இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடச்சாச்சு. இப்போது நம்ம இந்த டேர்மை கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்த நம்ம சால்வ் பண்ணுறோம். நம்மளுக்கு இந்த டேர்ம் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த டேர்ம் ஈக்குவல் டு ஜீரோன்னு நம்மளுக்கு தெரியும். அது இருந்தாலும் நம்ம இந்த டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகேவா? இதை வந்து இந்த ஃபார்மேட்டில் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ அது மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். இதில் வந்து இந்த டேர்ம் அப்படியே இருக்குது. இப்போ இந்த சிக்மா யூ பை டிடியை வந்து நாம் ஸ்ப்ளிட் பண்ணுறோம் செயின் ரூல் படி. இந்த சிக்மா யூவை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி இருக்குது. நம்ம வந்து இதை வந்து செயின் ரூல் படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதணுன்னா சிக்மா யூ டிவைடட் பை சிக்மா டியூ டாட் டியூ பை டிடி ப்ளஸ் டி சிக்மா வி பை டிவி டாட் டிவை பை டிடி அப்படின்னு செயின் ரூல் படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். அப்படி எழுதும்போது இந்த டி பை டியூ வந்து சிக்மா யூன்னு எழுதலாம். அதுக்கப்புறம் யூ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டின்னும் போது இதை யூ டாட்டுன்னு எழுதலாம். அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. யூ டாட் சிக்மா யூ ரெஸ்பெக்ட் டு வின்னும் போது சிக்மா யூவி வி ரெஸ்பெக்ட் டு டீனும் போது வி டாட். ஸோ இதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். இந்த டேர்மை செயின் ரூல் படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்படி எழுதியிருக்கோம். இந்த மொத்த டேர்மையும் இங்கே வந்து டோ யூ பை டோ டீன்ற டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் இந்த டோ யூவை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காக எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டியில் சேஞ்ச் பண்ணுறோம். டியில் சேஞ்ச் பண்ணும்போது டி சிக்மா யூ டிவைடட் பை டியூன்னு மாறிடும். இது கூட டம்மி வேரியபிள்ஸான டியூ பை டிடி அண்ட் டிவி பை டிடியை சேர்க்குறோம். ஸோ இது எல்லாமே வந்து சேர்ந்து இப்படி வந்துடும். ஸோ இந்த டேர்மும் நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இது அப்படியே தான் இருக்குது. இதை மட்டும் நம்ம மறுபடியும் சால்வ் பண்ண போகிறோம். இதில் இருக்கிற யூ டாட் இதை வந்து a + b இன்ட்டு a + b ஃபார்மில் வந்து இருக்குது. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். a + b + b + c + d ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். a இன்ட்டு c u டாட் ஸ்கொயர்
u dot ஸ்கொயர் ஆயிரும். சிக்மா u சேர்ந்து சிக்மா u டாட் சிக்மா uன்னு வரும். அதுக்கப்புறம் இந்த டேர்ம் எடுத்து இந்த டேர்ம் கூட மல்டிப்ளை பண்ணும்போது u டாட் v டாட் சிக்மா uv நெக்ஸ்ட்டு v டாட் u டாட் சிக்மா uu அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குமே u டாட் v டாட் காமனாக இருக்கிறதுனால இங்கே தனியாக எடுத்து வெளியே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் v டாட் இன்ட்டு v டாட் ஸ்கொயர் ஆயிரும். சிக்மா v இன்ட்டு சிக்மா v இன்ட்டு சிக்மா u டாட் uvன்னு ஆயிரும். ஸோ அப்போ இந்த டேர்ம் நம்மளுக்கு இப்படி கிடச்சிரும். இப்போ இது வந்து a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. இதை வந்து நம்ம சுருக்கி எழுதலாம். அதுக்கு முன்னாடி இந்த டேர்ம் என்னதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோம். ஓகேவா? இப்போது ஒரு சிக்மா யூவையும் சிக்மா யூவையும் நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா வித் ரெஸ்பெக்ட் டு யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா இந்த மாதிரி மாறிடும். டி பை டியூ நார்ம் ஆஃப் சிக்மா யூன்னு பண்ணும்போது வித் ரெஸ்பெக்ட் டு யூ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி இந்த நார்ம் வந்து திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு சிக்மா யூ டாட் சிக்மா யூன்னு வரும். எப்படின்னா யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். சிக்மா யூ ப்ளஸ் சிக்மா யூ டாட் சிக்மா யூ அந்த மாதிரி நம்மளுக்கு மாறிடும். இது ரெண்டுமே சேம் டேர்ம் தான். 2 டைம்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுனால 2 சிக்மா யூ டாட் சிக்மா யூ அப்படின்னு வரும். ஸோ 2 சிக்மா யூ டாட் சிக்மா யூ இஸ் ஈக்குவல் டு ஈயூனா half EU is the sigma u dot sigma uu. அந்த மாதிரி நம்ம இங்கே இதை மாற்றி எழுதிடுறோம். ஸோ இந்த இடத்துல EUன்னு half EUன்னு நம்ம மாற்றிடலாம். நெக்ஸ்ட்டு இந்த டேர்முக்கு வருவோம். இந்த டேர்ம் வந்து சிக்மா வித் ரெஸ்பெக்ட் டு V பண்ணுனா இப்படி மாறுமா? ஸோ அதனால் இந்த டேர்மில் சிக்மா v டாட் சிக்மா vன்னு இருக்குது, சிக்மா v டாட் சிக்மா uன்னு இருக்குது. ஸோ இது எப்படி வந்துச்சுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ஜியை வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்த்தோன்னா சிக்மா v டாட் சிக்மா vன்னு இருக்கிறத நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு u பண்ணும்போது சிக்மா vu ப்ளஸ் சிக்மா vu ப்ளஸ் சிக்மா vன்னு வரும். ஸோ இப்போ இதுவும் 2 டைம்ஸ் சிக்மா u ப்ளஸ் சிக்மா vuன்னு வர்றதுனால இந்த டேர்மையும் நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி g வித் ரெஸ்பெக்ட் டு uன்னு சேஞ்ச் பண்ணி நம்ம இங்கே எழுதிட்டோம். half g வித் ரெஸ்பெக்ட் டு u அப்படின்னு v டாட் ஸ்கொயருக்கு பக்கத்தில் வரும். இப்போ இந்த டேர்ம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா fங்கிறது என்னது? சிக்மா u சிக்மா v. இதையும் நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு u டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா என்ன ஆகும்? சிக்மா u சிக்மா vu ப்ளஸ் சிக்மா uv ப்ளஸ் சிக்மா vன்னு வருமா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. சிக்மா uu ப்ளஸ் சிக்மா vன்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இது 1 டைம் தான் வரும். ஸோ அதனால் இதுக்கு பதிலாக f வித் ரெஸ்பெக்ட் டு யூன்னு போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் e டாட் u ப்ளஸ் f டாட் v மைனஸ் half ஆஃப் EU u டாட் ஸ்கொயர் ப்ளஸ் 2f uv டாட் ஸ்கொயர் u டாட் v டாட் ப்ளஸ் half எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறதுனால half வெளியே எடுத்து எழுதிக்கிறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற
இங்கே இருக்கிற மைனஸ் சிம்பிளில் அப்படியே எடுத்து எழுதிக்கிறாங்க. ஸோ எழுதும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டேர்ம் ஈக்குவல் டு 0ன்றதுனால இது ஈக்குவல் டுக்கு வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இதை சால்வ் பண்ணுனா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ இதுதான் ஜியோடெசிக் ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டில் நம்ம யூ வச்சு பண்ண மாதிரி செகண்ட் ஒனில் வி வித் ரெஸ்பெக்ட் டு வி வந்து நம்ம பண்ணுவோம். ஓகேவா?